அனைவருக்கும் வணக்கம். 108 திவ்ய தேசங்கள்ல 29வது திருத்தலம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கிற திருநாங்கூர். பொதுவா பெருமாள் நின்ற கோலத்திலேயோ சயன கோலத்திலேயோ தான் காட்சி தருவார். ஆனா அவர் இங்க குடமாடு கூத்தன் என்கிற திருநாமத்தோட அமர்ந்த கோலத்துல காட்சி தருகிறார். கருவறையில அவர் ஒரு காலை தரையில ஊன்றி பக்கத்துல ஒரு வெண்ணெய் பானையோட அமர்ந்திருக்கிற காட்சியை பார்த்தா அப்படியே குட்டி கண்ணனை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. இந்த கோலத்துக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய தாத்பரியம் இருக்கு. ஒரு வெண்ணெய் எப்படி திரண்டு வருகிறதோ அதுபோல இந்த குடமாடு கூத்தனை தரிசனம் செய்தா நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியும் செல்வ வளமும் திரண்டு வரும் என்பது ஐதீகம். அதனால உங்க வாழ்க்கையில கடன் தொல்லைகள் தீர மன அமைதி வருவதற்காக செல்வ வளம் பெருக இந்த குடமாடு கூத்தனை தரிசனம் செய்தா மிகவும் நல்லது. மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட இருந்து அமிர்தத்தை பெறுவதற்காகவும் அசுரர்களை அழிக்கிறதுக்காகவும் பெருமாள் எடுத்த பல லீலைகளை போற்றி திருமங்கையாழ்வார் இந்த இடத்துல மங்களாசாசனம் செய்துள்ளார். அரி அப்படின்னா விஷ்ணு, அரிமேவிய இடம்ங்கிறதுனால இந்த தலத்திற்கு அரியமேய விண்ணகரம் அப்படின்னு பேர் வந்தது. இங்கே இறைவன் குடமாடு கூத்தனாக, தாயார் அமிர்தவல்லியாக காட்சி தருகிறார். அதனால மறக்காம நீங்க இந்த குடமாடு கூத்தனை வந்து தரிசனம் பண்ணுங்க, அவருடைய பேரருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.